நானும் அப்படியே வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிறேன். எஸ். Here we're going to start ionization enthalpy. What is ionization enthalpy? Sometimes அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ionization energy. Sometimes we can call it ionization potential. So இதுக்கு எக்கச்சக்கமான நேம் இருக்கு ionization enthalpy. Actually, what is ionization enthalpy? Just imagine we have an atom. ஏதோ ஒரு atom இருக்கு. அதுல especially the முக்கியமான point is here they gave or not. The isolated, yeah, the important point when we going to take isolated atom எடுத்தாச்சு எப்ப எடுக்க போறோமோ எடுத்தாச்சு ஒரு isolated atom நல்லா ஞாபகம் வச்சுக்கோ நிதின் கவனி நிக்ஷிதா வந்தாச்சா நிக்ஷிதா are you there கன்ஃபார்ம் பண்ணுங்க நிக்ஷிதா நிக்ஷிதா என்ன காணோம் ஓகே so அயனி டுடே திருச்செந்தூர் சார் அக்கௌண்ட் இருக்கு கிளாஸ் திருச்செந்தூர் முருகனை பார்க்க போறாங்க சந்தோஷம் எனக்கும் சேர்ந்து தரிசனம் பண்ணிட்டு வாங்க ஓகே ஒரு நிமிஷம் அது ஓகே அப்புறமா சொல்லி ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டேனா ஆமா ரெக்கார்டிங் போயிட்டு ஸோ அயனைசேஷன் என்தால்பி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம் வி கோனா அயனைஸ் இது ஒரு ப்ராசஸ் என்ன அப்படின்னா ஒரு சிம்பிளான விஷயம் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஒரு நியூட்ரல் மெட்டல் இருக்கான் நியூட்ரல் ஆர் அயான் வாடவர் நியூட்ரல் மெட்டல் இருக்கான் இந்த மெட்டல்ல இருந்து மெட்டல் ஆர் எலிமெண்ட் ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ற ப்ரொசீஜர் தட்ஸ் இட் இந்த நியூட்ரல் மெட்டல்ல இருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ற ப்ரொசீஜர் whenever we remove the electron from neutral atom it become positive cation கரெக்ட் தான் எப்பயுமே ஒரு நியூட்ரல் ஆட்டம்ல இருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்றீங்கன்னா so the atom become ion the atom become ion பாயிண்ட் தான் அப்போ இந்த ஆட்டத்தை அயானா மாத்திர இந்த ப்ராசஸ் கால்டு அயனைசேஷன் ஒரு ஆட்டத்தை அயானா மாத்திர அந்த ப்ராசஸ் கால்டு அயனைசேஷன் அந்த ப்ராசஸ்க்கு நான் ஸ்பெண்ட் பண்ற எனர்ஜி கால்டு enthalpy which mean ionization enthalpy or ionization energy or ionization potential எப்படி வேணா எடுத்துக்கோ எது உனக்கு பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோ ஆனா இப்போ ரீசெண்டா வரப்போற கொஸ்டின் எல்லாமே enthalpy தான் கேள்வி கேட்போம் அப்ப ஞாபகம் வச்சுக்கோ ஒரு ஆட்டத்துல இருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ற ப்ராசஸ்க்கு பேரு அயனைசேஷன் அந்த ப்ராசஸ்க்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ற எனர்ஜிக்கு பேரு அயனைசேஷன் எனர்ஜி ஒரு அயனைசேஷன் என்தால்பி சும்மா இருக்கிற செவுத்துல போயிட்டு நம்ம எனர்ஜியை பாஸ் பண்ணா அந்த எலக்ட்ரான் வந்து அது அயானா மாறிடுமா சார் அப்படின்னு கேட்டு நம்ம அவ்வளவுதான் பறக்க விட்டுருவேன் so the important thing is we going to take isolated gaseous atom isolated எப்படின்னா இப்போ like we have one metal piece yes of course this is called a metal piece இந்த metal piece வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா டெம்பரேச்சர் கொடுக்குறேன் some amount of temperatureல இங்க இருக்கிற அந்த solid form என்ன ஆகுதுன்னா வேப்பரா கன்வெர்ட் ஆகுது அப்ப அது லிக்விட் ஆகும் அதுக்கப்புறம் எப்படி வேணா எடுத்துக்கோ ஆனா ஒன் மோல் ஆஃப் ஏதோ ஒரு எலமெண்ட் ஒரு காம்பவுண்ட நான் வந்து வேப்பரா கன்வெர்ட் பண்ற ஒரு ப்ராசஸ் இருக்கு அட்டாமைசேஷன் ஒரு ப்ராசஸ் அந்த ப்ராசஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் தனித்தனியா அந்த எல்லாம் அந்த அப்படியே ஆவி மாதிரி தனித்தனி எலமெண்டா வரும்ல அப்படி வர மாதிரி ஒரு எலமெண்ட் இவன் கேஸ் அவனை தூக்கிட்டு வந்து அவன் மேல எனர்ஜியை பாஸ் பண்றோம் அச்சோ பாஸ் பண்ணிட்டனே அவன் மேல எனர்ஜியை பாஸ் பண்றோம் நல்லா கவனிங்களேன் இது ஒரு ஆட்டம் இது ஒரு ஆட்டம் இப்போ நான் எனர்ஜி எங்க இருந்து பாஸ் பண்றேன் அப்படின்னா அந்த ஆட்டத்துக்கு மேல இருக்க எங்க இருக்க எதுல வந்து ஈஸியா வந்து ஃபர்ஸ்ட் அந்த எனர்ஜி படும் உள்ள இருக்க நியூக்ளியஸ் மேலயா வெளிய இருக்க எலக்ட்ரான் மேலயான்னு கேட்டீங்கன்னா அப்கோர்ஸ் வெளிய இருக்க எலக்ட்ரான் மேலே அவன் தானே வெளியே இருக்கான் ஸோ வெளிய இருக்க எலக்ட்ரான் அவன் தான் வெளியே இருக்கான் சமலாஜிக்ல அப்போ அப்போ இந்த எனர்ஜி அவன் மேல பட்ட உடனே தட் எலக்ட்ரான் got excited ஜம்ப் பண்ணிடுறான் வெளியே குதிச்சிடுறான் அப்போ ஒரு ஆட்டம் இருக்கான் அவன்ல இருந்து அந்த எனர்ஜி பட்ட உடனே அந்த எலக்ட்ரான் உணர்ச்சி சொல்லிட்டு வெளியே குதிச்சிட்டான் ஆட்டம் பிகம் அயான் சிம்பிள் கான்செப்ட் அப்ப இந்த எனர்ஜிக்கு பேரு அயனைசேஷன் எனர்ஜி அப்போ ஒரு ஆட்டத்துல ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ற ப்ராசஸ்க்கு பேரு அயனைசேஷன் அதுல எலக்ட்ரான் ஐ மீன் எலக்ட்ரான் ரிமூவ் பண்றதுனால தான் அந்த அந்த அயானா மாறுது ஓகே ஒரு ஆட்டத்துல இருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ற ப்ராசஸ்க்கு பேரு அயனைசேஷன் அதுக்கு ப்ரொவைட் பண்ற எனர்ஜிக்கு பேரு அயனைசேஷன் எனர்ஜி ஒரு அயனைசேஷன் என்தால்பி அவ்வளவுதான் இப்ப சொல்லி கொடுத்த இந்த கிரவுண்ட் லெவல் கான்செப்ட் மட்டும் எடுத்துக்காதீங்க ஏன்னா இந்த மாதிரி நான் ஒருவேளை சொல்லிட்டேன் இது வந்து சிம்பிள் கான்செப்ட் யாருக்கு புரியலன்னு கேட்டா நம்ம பையனுக்கு டக்குன்னு என்ன தோணும் ஏய் நம்மளாம் நல்லா படிக்கிறவங்க நம்மளாம் 10th நிறைய மார்க் வாங்கணும் தப்பு நம்ம புரியலன்னு சொல்லிட்டா நம்மள ஏதாவது நினைச்சிருவாரு அப்படி ஒரு எண்ணத்துக்கு மட்டும் வராத 10வதுல வாங்கின மார்க் முடிஞ்சு போச்சு 11th 20 முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் எங்கேயாவது ஜாப் கவர்மெண்ட் ஜாப் இந்த மாதிரி அப்ளை பண்ணீங்கன்னா அதுல சொல்லியிருப்பாங்க இவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கணும் அப்படின்ட்டு அங்க மட்டும் தான் யூஸ் ஆகும் இன்னும் சில இடங்கள்ல யூஸ் ஆகும் மத்தபடி இந்த 11th 12th 10வது மார்க்கும் சம்பந்தமே கிடையாது
அங்க பார்த்தது தனி அத்தியாயம், இங்க பார்த்தது தனி அத்தியாயம். மேக் யுவர் செல்ஃப் எம்டி, மேக் யுவர் பிரெயின் எம்டி. என்ன சொல்றோமோ கரெக்டா லேர்ன் பண்ணு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு. முதல்ல இருந்து வா. சின்ன சின்ன கான்செப்ட் புரியலனாலும் நான் புரிஞ்சுக்குவேன், அப்புறமா நான் படிச்சு புரிஞ்சுக்குவேன்னு யோசிக்காத, இங்கேயே கேட்டுரு. ரைட்டா? இப்போ இது கிளியர் அப்படின்னா சி மட்டும் டைப் பண்ணுங்க. இல்ல ஒன் மோர் டைம்னா ஒன்னு மட்டும் போடுங்க கமெண்ட் பாக்ஸ்ல. கிளியர், ஓகே நெக்ஸ்ட் போலாம்னா சி டைப் பண்ணுங்க. இல்ல ஒன் மோர் டைம்னா ஒன்னு போடுங்க. யோசிக்காதீங்க, யாரோ டைப் பண்ணிருக்காங்க அதனால வந்து நம்மளும் போடணும் அப்படின்னு யோசிக்காதீங்க. இந்த கேப்ல நான் அப்படியே லைட்டா அப்படி எட்டி பார்த்துட்டு வந்துடுறேன். எல்லாமே சி போட்டிருக்கான். ம். வேற என்ன? பிரமாதமா எடுத்து போவோம். பேர் டைப் பண்றான். அனுஸ்ரீ இன்னும் நாளைக்கு வந்து டைப் பண்ணுமா நீ? இது யாரு? சிவா யாருன்னா ஒரு வாரம் கழிச்சு டைப் பண்ணு. ஓகே. ம். இப்போ ஒரு ஃபன்னான விஷயம். ஒரு நிமிஷம் இரு. யார் இது? ஷர்மிளா. ஓகே. இப்போ ஒரு சின்ன ஃபன்னான விஷயம் பாரு. இங்க வந்து ஒரு வயசு பையன் இருக்கான். ஒரு வயசு பையன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 15 இயர்ஸ் ஓல்டு ஒரு பையன் இருக்கான். இந்த இடத்துல ஒரு 35 இயர் ஓல்டு ஒரு அண்ணன் இருக்காரு. இங்க ஒரு 75 இயர் ஓல்டு ஒரு தாத்தா இருக்காரு. 4 பேர் இருக்காங்க. இந்த 4 பேருக்கு வெளியே என்ன இருக்கு அப்படின்னா 5 ஸ்டார் டூ நத்திங். 5 ஸ்டார் வச்சிருக்காங்க. இப்ப இந்த இடத்துல இருந்து நடந்து போறான் யாரு? வட்சன் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான். அவன் என்ன பண்றான்? நடந்து போயிட்டு இருக்கான். நடந்து போயிட்டு முதல்ல என்ன பண்றான்? தாத்தா கிட்ட தாத்தா தாத்தா அந்த 5 ஸ்டாரை கொடு அப்படின்னு கேட்கறான். இப்போ தாத்தா இமீடியட்டா என்ன பண்ணுவாரு? யாராவது ஒருத்தர் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. யார் முதல்ல சொல்றீங்களோ அவங்க சொல்லலாம். தாத்தா கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? சிம்பிள் லாஜிக். கொடுப்பாரு சார். சூப்பரு, கொடுத்துருவாரு. பெரிய மனுஷன். தம்பி எனக்கு சுகர், தம்பி எனக்கு சுகர் இருக்குப்பா நீ சாப்பிடு, இந்தா சாப்பிடு, நல்ல பையன். இப்ப 35 இயர்ஸ் அந்த அண்ணன் போய் கேட்டீங்கன்னா அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, என்னடா இது பையனுக்கு வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன், இந்த இடத்துல வந்து கேள்வி இவன் கேட்டுட்டு இருக்கான், நாளைக்கு ஒன்று வாங்கி தட்டா? இல்ல எனக்கு வேணும் அப்படின்னம்னா, சரிப்பா சாப்பிடு போ அப்படின்னு கொஞ்சம் யோசிப்பாரு. அப்போ அந்த அண்ணன்ட்ட இருந்து வாங்கினோம்னா, நம்ம அந்த அங்கிள்ட்ட இருந்து வாங்கினா கொஞ்சம் எஃபோர்ட் போடணும். ஓகே, கொஞ்சம் எஃபோர்ட். இந்த 15 இயர்ஸ் ஓல்ட் பாய் இருக்கான்ல, இவன் கொஞ்சம் டேஞ்சர். இவன் பிசினஸ் ஐடியா அதிகமா இருக்கும் உனக்கு. தம்பி சாக்லேட் ஆ, நான் இது கொடுக்கணும். ஆ, எங்க அப்பா காலையில இன்னைக்கு 2 ரூபா கொடுத்தாரு, நேத்து 2 ரூபா கொடுத்தாரு, அதுக்கு முன்னாடி ஒரு நாள் நான் கடைக்கு போகும்போது 1 ரூபா சுட்டு வச்சிருந்தேன், 5 ரூபா சேர்த்து 5 ஸ்டார் வாங்கினா நீ அசால்ட்டா என்கிட்ட கேட்பியா? 10 ரூபா கொடுத்தாரேன், 10 ரூபா கொடுத்தாரேன் அப்படிம்பா. ஒரு பிசினஸ் பண்ணி அவன்கிட்ட வாங்கணும்னா இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போடணும். இந்த இங்க இருக்கான் பாரு, தீய சக்தி, அமானுஷ சக்தி, ஒரு வயசு பையன். இவங்கிட்ட இருந்து அவ்வளவு சீக்கிரம் அந்த 5 ஸ்டார் வாங்க முடியும்? யாரோ ஒருத்தர் மைக் அன்மியூட் பண்ணி பேசுங்க. யாரு? நான் ஃபர்ஸ்ட் வரவே ஃபர்ஸ்ட் பேசிக்கலாம். வாங்க முடியாது வாங்க சார். முடியாது சார். முடியாது. உலகத்தையே கூப்பிடுவான், அழுவான், உருளுவான். அம்மே சாக்லேட் கொடுக்குறான், அடிக்கிறான், என்னென்னமோ சொல்லுவான் நம்மள. யோ இவங்கிட்ட ஏன்டா வந்தோம், அதுக்கு பேசாம நம்ம கடையில கூட இல்ல அம்மா கிட்ட கெஞ்சி கூத்தாடி ஒரு ஒரு சாக்லேட் வாங்கிருக்கலாமேன்னு தோணும். அந்த அளவுக்கு சட்டையை பிடிப்பான், சரியான சட்டையை பிடிப்பான். அப்ப இவங்கிட்ட இருந்த அந்த எலக்ட்ரானை வாங்குறது இஸ் மச் மோர் டிஃபிகல்ட். இதான் பாயிண்ட். என்ன சொல்றேன்னா, இது ஜஸ்ட் இமேஜின் திஸ் இஸ் த சைஸ் ஆஃப் த ஆட்டம். த ஆல் ஏஜ் கேட்டகரி இஸ் சைஸ் ஆஃப் த ஆட்டம். த 75 இஸ் த லார்ஜர் ஆட்டம் அண்ட் 35 குவைட் ஸ்மாலர் ஆட்டம் அண்ட் 15 அதை விட இன்னும் கொஞ்சம் ஸ்மாலர் ஆட்டம் அண்ட் தட் ஒன் இஸ் மச் 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 ஸ்மாலர், குட்டியான ஒரு ஆட்டம். இப்போ ஹியர் த கான்செப்ட் இஸ் த நியூக்ளியர் சார்ஜ் ஆஃப் த லார்ஜர் ஆட்டம். எலக்ட்ரான், கடைசி எலக்ட்ரான் பத்துமானா பத்தாது. ஸோ தட் லாஸ்ட் எலக்ட்ரான் இஸ் லூஸ்லி பைண்டட். சும்மா கான்செப்ட் சொல்றேன், காதுல வாங்கிக்க. இன்னும் நான் ட்ரெண்டுக்கு வரல. லாஸ்ட் எலக்ட்ரான் இஸ் லூஸ்லி பைண்டட். அப்போ நம்ம அதிகமா எனர்ஜி போட தேவையில்ல, கம்மியான எனர்ஜியை பாஸ் பண்ணாலே போதும், அந்த எலக்ட்ரான் டபக்குன்னு ஜம்ப் ஆயிடும். பட் ஹியர் இந்த ஆட்டம் கொஞ்சம் சின்னதா இருக்கான். அப்போ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த நியூக்ளியஸ் அண்ட் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் இஸ் வெரி ஷார்ட்டர். அப்போ தட் எலக்ட்ரான் டைட்லி கம்பைன் வித் நியூக்ளியஸ். அப்போ எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸஸ் ஆஃப் எனர்ஜியை ப்ரொவைட் பண்ணணும். எக்ஸஸ் ஆஃப் எனர்ஜி லாஜிக் புரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. கவனிச்சிட்டே வாங்க, புரியலாம் டப்புன்னு வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு ஏதாவது ஒரு மெசேஜ் போடுங்க.
ஹியர் the distance between nucleus and outermost electron ரொம்ப 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 கம்மி, ரொம்ப பக்கத்துல இருக்கா, ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான். அப்போ ரொம்ப டைட்டா பைண்டா இருப்பான். வெளிய இருந்து நான் எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப 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 அதிகமா எனர்ஜியை நம்ம ப்ரொவைட் பண்ணணும். இங்க இருக்கான் பாரு, இவனை பத்தி யோசிக்கவே கூடாது, யோசிக்கவே கூடாது, பேசவே கூடாது. ஏன் அப்படின்னா வெரி க்ளோஸ் வித் நியூக்ளியஸ். ஸோ அட்ராக்ஷன் பிட்வீன் தட் எலக்ட்ரான் அண்ட் நியூக்ளியஸ் இஸ் வெரி ஸ்ட்ராங்கர். அப்ப நீ என்ன எனர்ஜினா எக்கச்சக்கமா எனர்ஜி கொடுக்கணும், எக்கச்சக்கமா. அந்த ஒரு சாக்லேட் நம்ம தின்னுட்டு வாங்கிட்டு டப்புன்னு வாயில போட்டு அழுவான். அழுவும் போது அதை விட பெரிய சாக்லேட்டா கொடுத்தா கூட வாங்க மாட்டான்டா. அழுது நம்ம எல்லாத்தையும் எல்லாரும் நம்மளை பார்க்கணும், என் தம்பி இப்படி பண்ணிட்டு அந்த குழந்தைகிட்ட இருந்து சாக்லேட் வாங்கிட்டேன்னு சொல்ற வரைக்கும் அப்படி தேம்பி தேம்பி எல்லாரும் அதை கேட்கணுங்கிறதுக்காக அழுவான். எனிவே, அப்போ இப்போ ஒரு சின்ன லாஜிக் வந்துருச்சு. சின்னதா இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்மியான எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணா போதும். பெருசா இருக்கும்போது அதிகமா எனர்ஜி கொடுக்கணும். இப்போ லாஜிக் அது ட்ரெண்டுக்கு வரும். ட்ரெண்டுக்கு இப்போ நீங்க தான் சொல்லணும். இன்க்ரீசஸ் அப்படின்னா ஐ போடுங்க, டிக்ரீசஸ் அப்படின்னா டி போடுங்க, சரியா? இப்போ லெஃப்ட் டு ரைட் அலாங் த பீரியாடிக் டேபிள் வெயிட் பண்ணுங்க. சைஸ் ஆஃப் த எலிமெண்ட் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா குறைஞ்சிக்கிட்டே போகும். அப்ப அயனைசேஷன் எனர்ஜி என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? கமெண்ட் பாக்ஸ் ப்ளீஸ். யாரு ஃபர்ஸ்ட் யார் இருந்திருக்கான்னு பாப்போமா? நான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் கவனிப்பேன். யாரு? அக்ஷயா, வெரி குட். ஜீவஸ்ரீ, கார்த்திகேயன். அட சிங்கியா குட்டி கார்த்திகேயன், வெரி குட்ரா கார்த்திகேயன். அடுத்து ஹரிராஜ், அப்புறம் நித்யஸ்ரீ. வரான் பாரு, வரான் பாரு, வர்றான், வந்துட்டான் 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 வந்துட்டான். யாரு? துர்காதேவி, நித்யஸ்ரீ, நிதின் நிதின். ஓகே. மற்றவங்களாம் ஆடியன்ஸ், அவங்களாம் வந்து பார்ப்பாங்க நம்ம எப்படி கிளாஸ் கவனிக்கிறோம், நான் எப்படி எடுக்கிறேன், நீங்க எப்படி லிசன் பண்றீங்க, எப்படி டைப் பண்றீங்க அப்படின்னு. மற்றவங்களாம் ஆடியன்ஸ், எதையாவது ஒன்று போடணும். இங்க பாருங்க எல்லாம் மீட்டிங்ல இருக்க எல்லாம் டைப் பண்ணணும். மொதல் விஷயம் தப்போ ரைட்டா அடிச்சு விடுவோம், குத்து வைப்பேன். என்னைக்காவது ஒரு நாள் யாராவது மாட்டுவீங்க, கேட்பேன் எது ஏன் போட்டேன்னு கேட்பேன். அது வரைக்கும் கண்டுக்காதீங்க, முதல்ல டைப் பண்ணி பழகுங்க. ஒரு கேம் மாதிரி வச்சுக்கோங்க. பாய்ஸ் நிறைய டைப் பண்றாங்களா, ஃபர்ஸ்ட் 5 பேருக்குள்ள, கேர்ள்ஸ் ஃபர்ஸ்ட் 5 பேருக்குள்ள வராங்களா, அப்படிங்கிறது நம்மளுடைய கேம். அடுத்த இதுல இருந்து ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோ. இதுல ஃபர்ஸ்ட் 5 பேருக்குள்ள யார் வந்திருக்கா அப்படின்னா அக்ஷயா, ஜீவஸ்ரீ, சிங்கக்குட்டி, கார்த்திகேயன் வந்துட்டான். அகைன் அனுஸ்ரீ வந்தாச்சு. கார்த்திகேயனை மடக்கிடுவோம். அனுஸ்ரீ, ஹரிராஜ் வந்துட்டான். நித்யஸ்ரீ கேர்ள்ஸ் ஆவின் இந்த இடத்துல பிரச்சனை இல்லை. நம்ம ஃபர்ஸ்ட் 3 பேர் வந்து பாய்ஸா கேர்ள்ஸா அதை வச்சு நம்ம மார்க் போட்டுக்கோ. அப்போ இங்க ஒரு சிம்பிளான ஐடியா. இங்க நமக்கு எப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி மிக்ஸ்டா தான் நீங்க ஆன்சர் போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐ மென்ஷன் பண்ணிருக்கீங்க, இன்க்ரீசஸ் மென்ஷன் பண்ணிருக்கீங்க, ஆக்சுவலா வந்து டிக்ரீசஸ் சொல்லியிருக்கீங்க எடுத்த உடனே. இப்போ லெஃப்ட் டு ரைட் சைஸ் டிக்ரீசஸ். நல்லா யோசிச்சு பாரு. லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், இப்படி குட்டி குட்டியா ஆயிட்டு போகும். அப்ப அந்த நியூக்ளியஸ்க்கும் அவுட்டர் எலக்ட்ரானுக்கும் அந்த அட்ராக்ஷன் ரொம்பவே அதிகமா இருக்கும். அப்போ நான் பிரிக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட். அப்போ நிறைய எனர்ஜி நம்ம ப்ரொவைட் பண்ணி தான் ஆகணும். லெஃப்ட் டு ரைட் அலாங் த பீரியாடிக் டேபிள் அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீசஸ். அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீசஸ். டப்பு டப்புன்னு அடுத்தடுத்த கான்செப்ட் சொல்லி கொடுத்து போயிட்டே இருப்பேன், கவனிச்சிட்டே இருங்க. இப்போ டாப் டு பாட்டம் இன்க்ரீஸ் ஆகாம டிக்ரீஸ் ஆகாம? கமெண்ட் பாக்ஸ் ப்ளீஸ். ஹரிராஜ், ஸ்ரீ, ஹரிராஜ், அனுஸ்ரீ, நித்யஸ்ரீ, கார்த்திகேயன், நிர்மல், சிஃபாயா. ஐயோ மாத்தி மாத்தி என்றனே, எது பையன் எது பொண்ணுனே தெரியல. இருக்கடா, போடுங்க போடுங்க போடுங்க. நீ டைப் பண்ணி பேசிக்கலாம், டைப் பண்ணடா பேசிக்கலாம். சாப்பிட்டு படம் சைஸ் பெருசாகும். சாப்பிட்டு படம் சைஸ் பெருசாகும். சைஸ் பெருசாகுது அப்படின்னா நியூக்ளியஸ்க்கும் அவுட்டர் எலக்ட்ரான் டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும். அப்போ லூஸ்லி பைண்டடா இருக்கும். அப்போ கம்மியான எனர்ஜி கொடுத்து பிரிச்சு எடுத்துடலாம். லாஜிக் இல்லையா? வரும். ஃபர்ஸ்ட் 5 பேரு ஹரிராஜ் தான் தொடங்கணும். பாய்ஸ் ஹரிராஜ், அனுஸ்ரீ, நித்யஸ்ரீ, அடுத்து கார்த்திகேயன், நிர்மலு, ஷிஃபாயா, துர்காதேவி, கிருபாநிதி. யாரெல்லாம் தப்பு ரைட்னு பாப்போமா?
5 பேர் சொல்லிட்டோம்ல. டாப் டு பாட்டம் என்ன ஆகலாம் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா லூஸ்லி பைண்டட்னு சொன்னேன் இல்லையா? அப்ப டாப் டு பாட்டம் உங்களுக்கு என்ன ஆகும்? அயனைசேஷன் டிக்ரீஸ் ஆகணும், குறைஞ்சி தான் போகணும். அப்போ டி தான் போட்டுரும். அனுஸ்ரீ வந்து தப்பா போட்டிருக்கேன், இன்க்ரீஸ் போட்டிருக்கேன், அதனால ஒரு ஆள் கேன்சல். அடுத்து எல்லாமே இருக்காங்க. நிர்மல் இன்க்ரீசஸ் போட்டுங்க, 2 ஆள் கேன்சல். ஷிஃபாயா மத்தவங்கள இருக்காங்க. நம்மளும் இவன் என்ன போட்டிருக்கான்? டிக்ரீஸ் தான் போட்டிருக்கான். நித்தீஷும் டிக்ரீஸ் தான் போட்டிருக்கான். என்னடா கால்குலேஷன் இடிக்குது, போங்கடா அடுத்த கிளாஸ் பாத்துக்கலாம்டா. இந்த கால்குலேஷன் இடிக்குது. எனிவே இப்ப கான்செப்ட் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல பாய்ஸ் தான் வின்னர், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அடுத்து போயிடலாம். இங்க என்னன்னா டாப் டு பாட்டம் டிக்ரீஸ் ஆகும், ஏன்னா சைஸ் லார்ஜர் இல்லையா? சைஸ் லார்ஜர். அப்ப லூஸ்லி பைண்டட், இதை நோட் பண்ணி வச்சுக்கோ. இதான் அவனுடைய ஜென்ரல் ட்ரெண்ட். இப்ப இந்த இடத்துல என்னென்னலாம் பார்க்கணும் அப்படிங்கறத சொல்றேன், இதை நோட் பண்ணிக்கலாம். ஜென்ரல் ட்ரெண்ட் ஓகேவா? ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் கொடுங்க, இல்ல டக்குன்னு அன்மியூட் பண்ணி எழுதிடு சார் அப்படின்னு டக்குன்னு போட்டாலும் ஓகே, இல்ல கமெண்ட் பாக்ஸ்ல எஸ் ஆர்னாலும் ஓகே. கை வச்சுட்டே இருங்க, கமெண்ட் பாக்ஸ்ல ஓபன் பண்ணி கூட சைட்ல வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. அடுத்து போயிடலாம். எனக்கு சின்னதா ஒரு சிக்னல் கிடைச்சா போதும், ஏன்னா எல்லா பயிலும் கூட்டமா தூங்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப லெஃப்ட் டு ரைட்டு இன்க்ரீசஸ் சொல்லிட்டேன். எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்குமா அப்படின்னா, ஏன்னா இங்க கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்பாதீங்க. ஒரு கான்செப்ட் தம்பி அப்படின்னு நான் சொன்னேன்னா அதை அப்படியே படிச்சுட்டு அதை அப்படியே எக்ஸாமுக்கு வந்து கனவு கூட காணாத. ஒரு கான்செப்ட் ஒரு ட்ரெண்ட்னு நான் சொன்னேன்னா அந்த ட்ரெண்ட்ல கண்டிப்பா எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்கும். அந்த எக்ஸப்ஷனல் கேஸ் தான் எக்ஸாமுக்கு வரும். அதனால ட்ரெண்ட் நல்லா படிச்சாதான் எக்ஸப்ஷனல் கேஸே புரியும். ஸோ அடுத்து இப்ப ட்ரெண்ட் பார்த்தாச்சு. நவ வி கோயிங் டு டிஸ்கஸ் அபௌட் எக்ஸப்ஷனல் கேஸ். என்ன எக்ஸப்ஷனல் கேஸ் அப்படின்னா, இந்த now ஒரு எஸ் ஆர்பிட்டால் 2 எலக்ட்ரான் இருந்தா கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன் ஸ்டேபிள். ஒரு பி ஆர்பிட்டால் 6 எலக்ட்ரான் இருந்தா கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன் ஸ்டேபிள். பி ஆர்பிட்டால்ல 3 இருந்தா அதுவும் ஹாஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன். அதுவே டி ஆர்பிட்டால்ல 10 எலக்ட்ரான் இருந்தா கம்ப்ளீட்லி ஃபில்டு, டி ஆர்பிட்டால்ல 5 எலக்ட்ரான் இருந்தா ஆஃப் ஃபில்டு, எஃப்ல 14 அதுல ஆஃப் ஃபில்டு 7, இதெல்லாமே ஸ்டேபிள். இதெல்லாமே ஸ்டேபிள். whenever the element face these configuration, they won't lose. Vibhasha, kindly mute your mic please. இல்ல நானே மியூட் பண்றேன். நான் பண்ணிட்டேன், நல்ல குழந்தை. பேனிக் ஆவேனா, நோ ப்ராப்ளம். இப்போ இந்த இடத்துல கவனிச்சுக்கோ. whenever we face half filled completely filled configuration, they are stable. அதை விட ஆர்பிட்டாலோட சைஸ் பெருசாக பெருசாக அதோட ஆஃப் filled completely filled ஸ்டெபிலிட்டி அதிகமாயிட்டே போகும். அதனால எஸ்ஸுக்கு நம்ம அதை பேசவே இல்லை. என்ன எஸ் நிறைய இடத்துல எலக்ட்ரானை விட்டுருவான், பக்கத்துல விட்டுருவான். சரியா? எஸ்ஸுக்கு கம்ப்ளீட்லி ஃபில்டு மட்டும்தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஸ்டேபிள். ஓகேவா? ஓகே, நோ ப்ராப்ளம் பேஷா. கிளாஸ்க்கு வா, கவனி. இப்போ நான் எலமெண்ட் எழுதுறேன். போரான். போரானுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் 2s2 2p1. கார்பனோட வேலன்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2s2 2p2. அடுத்து கார்பன் நைட்ரஜன் s2p3 சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். அடுத்து ஆக்சிஜன் p4. அடுத்து யாரா அவன்? ஃப்ளூரின். யாரா அந்த பையன்? ஃப்ளூரின். எஸ், ஹியர் he got a p5 configuration. And the next one is neon. Neon got a p6 configuration. Now guess one thing. The outermost is 2p. P orbital the outermost. So we're gonna remove the electron from p orbital. பொறுமையா கவனி, பொறுமையா கவனி, பொறுமையா கவனி. எலக்ட்ரான் எங்க இருந்து தூக்க போறோம்? p orbital இருந்து தூக்க போறோம். இப்போ நான் ஒவ்வொருத்தனா அந்த கான்ஃபிகரேஷனை பாரு. யார் எல்லாம் இந்த ஆஃப் ஃபில்டு கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷனுக்குள்ள வரா அப்படின்னு மட்டும் தான் பார்க்கணும். வந்தா எக்ஸப்ஷனல், வரலன்னா ரெகுலர் ட்ரெண்ட். வாட் இஸ் ரெகுலர் ட்ரெண்ட் ஃபார் அயனைசேஷன் லெஃப்ட் டு ரைட்? ஒரு வார்த்தை டப்புன்னு சொல்லுப்பா பேர ஒருத்தர். டிலே ஆகுது. இன்க்ரீசஸ். டக்குன்னு ஆன் பண்ணி சொல்லுங்கடா. நிறைய பேர் இருந்தாலும் சரி, அது கூச்சப்பட்டு நிறைய பேர் ஆன்சர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது நிறைய செகண்ட் எடுக்குது அந்த டைப் பண்றதுக்கு. அதனால இந்த மாதிரி இடையில கேட்கும்போது டக்குன்னு அன்மியூட் பண்ணி ஒரு வார்த்தை இன்க்ரீசஸ் டிக்ரீசஸ் சொல்லிக்கங்க. டைப் பண்ணவே 10 வருஷம் ஆயிடுது. ஓகே, இங்க வாங்க. அப்ப லெஃப்ட் டு ரைட் என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு அயனைசேஷன் என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ கவனிங்க, இந்த போரான் கார்பன் அக்கார்டிங் டு அவர் ஜெனரல் ட்ரெண்ட் அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீசஸ். What I'm asking, in this two configuration, can you see any completely filled off filled configuration of p orbital? Yes or no? Just say yes or no. Yes na yes போடு, no na n போடு. டக்குன்னு எல்லாமே ஷார்ட் ஃபார்ம் தான். Yes or no? Completely filled ஆஃப் filled இருக்கா? No. Thank you நித்யஸ்ரீ. Nothing, இங்க எதுவுமே இல்ல. Completely filled ஆஃப் filled கிடையாது. அப்போ we gonna follow the general trend. La 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 la. இப்போ here
இந்த கார்பன் அண்ட் நைட்ரஜன், கேன் யூ see எனி கம்ப்ளீட்லி filled அண்ட் ஆஃப் filled கான்ஃபிகரேஷன்? நீங்க அதை பாத்தீங்களா? உங்களுக்கு அது தெரியுதா? நீங்க அதை பாத்தீங்களா? எஸ் எஸ், இங்க நீங்களும் சொல்லுங்க. எஸ். ஒயின்னு ஒருத்தன் போடுறான். ஓ, அது எஸ்ன்னு அர்த்தம். ஓகே. அப்ப என்னன்னா, எஸ்ன்னு சொன்னாலும் லெஃப்ட் டு ரைட்ல தான் இருக்கு. ஸோ ஹியர் ஆல்சோ வி கோனா அப்ளை த ஜெனரல் ட்ரெண்ட். நிதினோட ஆன்சரே ரொம்ப நேரமா காணும். அண்ட் ஹியர் நவ் கேன் யூ see எனி ஆஃப் filled கம்ப்ளீட்லி filled கான்ஃபிகரேஷன் between P3 and P4? நீங்க இதை பாத்தீங்களா? ஒருத்த கூட பார்க்கல. ஆ, நித்யஸ்ரீ பரவாயில்ல, வெரி குட், வேகமா இருக்க. இருக்கு. ஆனா எங்க இருக்கு அப்படின்னா ஆப்போசிட்ல இருக்கு. அப்ப என்ன ஆகும்னா, போரானை விட கார்பனுக்கு அதிகமா எனர்ஜி கொடுத்து எலக்ட்ரான் எடுக்கணும், கார்பனை விட நைட்ரஜனுக்கு அதிகமா எனர்ஜி கொடுத்து எலக்ட்ரான் எடுக்கணும். பட் ஹியர் ஆக்சிஜனையும் இந்த நைட்ரஜனையும் லைட்டா கம்பேர் பண்றேன். இது எவ்வளவு பேருக்கு புரியும் தெரியல. புரிஞ்சா கவனி, இல்லைன்னா ஃப்ரீயா விடுங்க. இது பெரிய இதெல்லாம் கிடையாது. சரியா? இது வந்து நம்ம போக போக நிறைய இதுல படிப்போம். அதனால ஸ்டார்டிங்ல கொஞ்சம் சொல்றேன். ஓகே ஆச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்க, இல்லைன்னா அதை ஃப்ரீயா விடுங்க. இப்போ இந்த நைட்ரஜன் இருக்கா, nitrogen got a P3 configuration, which means already off-filled configuration. If nitrogen lose one electron, it become plus. Okay, the configuration become P2. That's a difficult for nitrogen because if that fellow lose one electron, he face difficulties. After a stable configuration lose பண்றா man. But see about oxygen P4 configuration. If that P4, if he lose one electron, he become what? அப்படின்னு பாத்தீங்கன்னா he become P3. Is that stable or not? ஸ்டேபிள், மோர் ஸ்டேபிள். அப்போ ஆக்சிஜனுக்கு கம்மியான எனர்ஜி கொடுத்தா போதும். ஆக்சுவலி இட் வாஸ் அ ஸ்டோரி. வாஸ் அ ஸ்டூடெண்ட். எப்போனா 2016 15 2015ல, 15 17 17 17. அப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கும் பொழுது பெரியசாமி டவர்னு சொல்லுவாங்க, திருச்சியில பெரியசாமி டவர். அங்க ஒரு பாட்டி கிட்ட வந்து வாழைப்பழம் வாங்க போவேன், பனானா பழம் வாங்க போவேன். கரெக்டா நான் போற டைம் பாத்தீங்கன்னா ஒரு 9:30 பிஎம். எல்லாம் கிளாஸ்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு கிஃப்ட், இல்லைன்னா 10 PM அப்படியே வாக்கிங் போயிட்டு அப்படியே ஃப்ரூட்ஸ், ஐ மீன் பனானா தான், ஃப்ரூட்ஸ் என்ன, பனானா தான் வாங்கிட்டு வருவேன். ஓகே. அந்த பாட்டி வந்து எப்படி நான் அப்ரோச் பண்ணுவாங்க அப்படின்னா, வா சாமி, 10 ரூபாய்க்கு பழமா, இந்தா சாமி இதை எடுத்துக்கோ, கொஞ்ச தூரம் போயிரு. கண்ணு இங்க வா கண்ணு, ஏன் ஓடுற, இந்த இந்த பழம் பாரு நல்லா இருக்கு, இது ரெண்டையும் எடுத்துரு, சாப்பிடு சாமி, எடுத்துட்டு போ. ஓகே. So this is the regular routine during my competitive studies. This is a regular routine. அந்த முடிச்சுட்டு கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு வாக்கிங் போவோம். அங்க அந்த பாட்டி கிட்ட ஃப்ரூட்ஸ் 10 ரூபாய்க்கு வாங்குவோம். இது கிட்டத்தட்ட 5 பழம் 6 பழம் கிடைக்கும். வாங்கிக்கிட்டு ஹாப்பியா ரூமுக்கு வருவோம். நம்ம சாப்பிட்டதுக்கு மற்றவங்களுக்கு கொடுப்பேன். ஒன் டே ஐ டோன்ட் ஹாவ் அ ஈவினிங் கிளாஸ், ஸோ ஐ வெண்ட் வெரி இயர்லி. கிட்டத்தட்ட எங்க போனேன் அப்படின்னா ஒரு 6:30 போனேன். ஸோ நியர்பை பெரியசாமி டவர், ஐ மீட் தட் பார்ட்டி, மெட் தட் பார்ட்டி. ஹாய் பாட்டி, 10 ரூபாய்க்கு பழம் கொடுங்க. இதே 10 ரூபாய்க்கு பழமா? எந்த காலத்துல இருக்க? 10 ரூபாய்க்கு யார் பழம் கொடுப்பா? ஆக்சுவலி அந்த சரௌண்டிங்ல நிறைய கஸ்டமர் வேற நின்றுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து 80 ரூபாய்க்கு 90 ரூபாய்க்கு பழம் வாங்கிட்டு இருக்காங்க, அந்த சீப் சீப்பா. அந்த பாட்டி என்னை பார்த்த உடனே, 10 ரூபாய்க்கெல்லாம் பழம் கிடையாது தம்பி அப்படின்னா, வேணும்னா 2 பழத்தை எடுத்துட்டு போ அப்படிங்குது. பாட்டி, மீ தா ஆ, கண்ணா, ஆ, அதெல்லாம் தெரியாது, 10 ரூபாய்க்கு 2 பழம் தான் வாங்கிட்டு போ அப்படின்னு. நான் அப்படியே அப்படியே மனசு அப்படியே டப்புன்னு வெடிச்சிருச்சு. அப்படியே அங்க இருந்து வரேன், யாரோ போல என்னை பார்க்க. அதே அந்த பாட்டு அப்படியே மைண்ட்ல ஓடுது. ரூமுக்கு வரேன், எங்கும் முன்முகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்லாம் உட்காந்துருக்கேன். நெக்ஸ்ட் டே 10 மணிக்கு போறேன். அகெயின் ஐ met சேம் பார்ட்டி. அகெயின் சி செட், தம் இந்த கண்ணு இந்த பழத்தை எடுத்துட்டு போ, இது போய் சாப்பிடு போ அப்படின்னு சொன்னேன். அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் என்ன அப்படின்னா, ஆக்சுவலி தட் 6 PM 6:30 PM இஸ் பிசினஸ் அவர். பிசினஸ் அவர். அந்த பாட்டி வந்து அந்த பழத்தை எவ்வளவு வேணா விற்கலாம். ஸோ அந்த டைம்ல அந்த பாட்டி லாபம் பார்த்தாதான். ஸோ ஷி won't லூஸ் தட். வாழைப்பழம் கொடுக்க மாட்டாங்க கம்மி ரேட்டுக்கெல்லாம், வித்தா ஹை ரேட்டுக்கு தான் விற்பேன். பிகாஸ் தட்ஸ் அ டைம். ஒருவேளை நம்ம வாங்கணும்னா பயங்கரமா அது இதுன்னு சண்டை போட்டு வேணா வாங்கலாம், ரைட்? பட் இன் கேஸ் ஆஃப் தட் 9:30 to 10 PM ஹியர், அந்த பாட்டி இதுக்கு மேல அந்த பழத்தை வச்சிருந்தா வீணா போயிடும். அடுத்த நாளைக்கு அது நல்லா இருக்காது, அடுத்த நாள் நைட் வரைக்கும் தாங்காது அந்த பழம். எப்படியாவது யாருக்கா கொடுத்தோமா, ஒரு கஸ்டமராவது நமக்கு ரெடி ஆனாங்க, இல்ல அப்படியா ஒரு நல்ல பேர் வாங்கணும், இல்ல அப்படியா ஒரு 4 குழந்தைங்க நல்லா இருந்துச்சு, இது வீணா தானே தூக்கி போட போறோம், 4 குழந்தைங்க சாப்பிட்டுச்சுன்னு கொடுத்தோம்.
ஏன் அப்படின்னா இல்லைன்னா வெட்டியா தூக்கிக்கிட்டு போகணும், அது யூஸும் கிடையாது. ஸோ அந்த இடத்துல அந்த பார்ட்டி அதை லூஸ் பண்ணாதான் அந்த பார்ட்டி பிகம் ஸ்டேபிள். அந்த பாட்டிக்கு ரெண்டு மனசு இருக்கு. ஒண்ணு இந்த பையன் பாவம் சாப்பிட்டும் கொடுக்கறது, இன்னொரு மனசு நம்ம கான்செப்டா அங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். தூக்கிக்கிட்டு போய் அது வேஸ்ட் தான், அதுக்கு வித்தரலாம் கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட். இப்போ பாட்டி லூஸ் தட் பனானா ஷி பிகம் ஸ்டேபிள். தேவையெல்லாம் வெயிட் தூக்கி போகணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாயிண்ட் நல்லா கவனி. நைட்ரஜன் ஆல்ரெடி ஸ்டேபிள், அந்த எலக்ட்ரானை கொடுக்க மாட்டான். பட் ப்ராசஸ் ரிமூவிங் எலக்ட்ரான், வேற வழியே இல்லை. அப்போ அதிகமான எனர்ஜியை வாங்கிக்கிட்டு தான் எலக்ட்ரானை லூஸ் பண்ணுவான். But in case of oxygen, here that oxygen not stable. If he lose one electron, he becomes stable. இப்போ ஒரு எலக்ட்ரானை விட்டா ஸ்டேபிள் ஆகும் அப்படின்னா அதுக்கு நம்ம அதிகமான எனர்ஜி கொடுக்கணுமா கம்மியா கொடுக்கணுமா? கம்மியா கொடுத்தா போதும். ஸோ ஹியர் வி கோனா ஃபாலோ த எக்ஸப்ஷனல் கேஸ் இந்த இடம். ஏன்னா நம்ம ஜென்ரல் ட்ரெண்ட்ல இருந்து அப்படி ஜென்ரல் ட்ரெண்ட் லெஃப்ட் டு ரைட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது இந்த ஆஃப் ஃபீல்டு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கவே மாட்டான் அவ்வளவு சீக்கிரம். அப்ப அதிக எனர்ஜி கொடுக்கணும். சேம் டைம் ஹியர் P4 இஃப் he lose one electron he becomes stable. அப்ப கம்மியான எனர்ஜி போதும். ஓகே. And here can you see any half filled or completely filled அப்படின்னா nah, because this one is P4 and that one is P5, not a P6 or P3. அப்போ இங்கேயும் left to right we follow the general trend. And what about this one neon? Yes, of course this one neon is P6 and the fluorine is P5. But here left to right தான் increases, ஏன்னா அந்த பக்கத்துல தானே completely filled இருக்கான். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இது நான் இந்த போரான்லயோ கார்பன்லயோ ஒரு எலக்ட்ரானை எடுக்கணும் அப்படின்னா இந்த பீரியட்ல லெஃப்ட் டு ரைட்ல இதுதான் ஆர்டர். ஒரு எலக்ட்ரான் எடுக்கணும்னா திஸ் இஸ் த ஆர்டர். இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா இது பக்கத்துல ஒரு விஷயம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திஸ் இஸ் கால்டு ஃபர்ஸ்ட் எனர்ஜி, ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி. அதாவது I'm gonna remove one electron. என்னன்னா இந்த ப்ராசஸ் I'm gonna do this process. I'm going to do this process. போரான்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் எடுக்க போறேன், கார்பன்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் எடுக்க போறேன். கொடுக்க போற எனர்ஜி எல்லாத்துக்கும் ஈக்குவலா இருக்குமா இல்ல டிஃபரெண்ட் ஆகுமா? டிஃபரெண்ட் ஆகும்னா யாரை விட யாருக்கு டிஃபர் ஆகும், அதுக்கு தான் இது. இதுக்கு பக்கத்துல என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி இப்படி போட்டு வச்சுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பியோட ஆர்டர். எழுதிட்டீங்களா? எழுதிட்டீங்கன்னா எஸ்ஆர்னு போடுங்க. நான் டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டக்குன்னு எடுத்து போயிடுவேன். ம். Okay. என்னடா கிளாஸ்ல வாதியார் சாப்பிட்றானா கேடா, டே கொஞ்சம் டயர்டா இருக்கடா இன்னைக்கு, எனர்ஜி பத்தல, அதான் லைட்டா நவுத்திக்கிறேன் அப்பப்ப. ஒரே சாப்பிட்டு வந்துருங்க சார் அப்படின்னா இன்ட்ரெஸ்டா இருக்காதுல்ல. அப்பப்ப சாப்பிட்டாதான் உங்களை வெறுப்பேத்துற மாதிரி இருக்கும். அதனால அப்பப்ப கேப்ல சாப்பிட்டுக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட் திங், ஒரு எலக்ட்ரான் எடுத்துட்டேன், எடுத்தாச்சு. ஓகேவா? எடுத்தோடனே என்ன ஆயிடுவான்? they all become ions. நம்ம ரைட், they all become ions. here boron become boron plus, carbon become carbon plus, and nitrogen become nitrogen plus, oxygen become oxygen plus, fluorine become fluorine plus, neon become neon plus. அது தேவையில்ல, சரி பரவாயில்ல எழுதுவோம் neon plus. யாராவது இன்னைக்கு இப்போ வந்து எஸ் போடுறாங்க. ம். கார்த்திகேயன் ரொம்ப லேட். கார்த்திகேயன் இல்ல, நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கு. ஓகே. இப்போ இவ எல்லாமே என்ன மாறிட்டா அப்படின்னா ஒரு நியூட்ரலா இருக்கிற போரான் என்ன ஆகும்னா பி பிளஸ்ஸா மாறிட்டான். இப்ப இதுல இருந்து ஒரு எலக்ட்ரானை எடுக்கணும். I'm gonna take again one more electron from these ions. அப்போ இந்த அயான்ல இருந்து திருப்பி எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல now we have to consider the general trend is that okay or some more exceptional cases are there அப்படிங்கிற டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கணும். அப்போ என்ன உங்களுக்கு தெரியணும்? முதல்ல வேலன்ஸ் எலக்ட்ரான் தெரியணும். ஹியர் பாருங்க, இந்த எலக்ட்ரான் வெளியே போயிட்டான், இவன் மட்டும்தான் இருக்கான் 2s2. அப்ப 2s2. ஹியர் வாட் அபவுட் கார்பன்? 2p2 2p2ல ஒரு எலக்ட்ரான் போச்சா, இட் பிகம் 2p1. மரியாதை கையில சாரி ரெஸ்பெக்டா நோட்ல எழுதுங்க. ஸோ உட்காந்துருக்க கூடாது, அமைதியை எழுதிடணும். சரியா சொல்ல சொல்ல எழுதணும். ஹியர் நைட்ரஜன் இஸ் லூஸ் ஒன் எலக்ட்ரான் ரைட், ஸோ 2p2. அண்ட் ஹியர் ஆக்சிஜன் பிகம் 2p3. அண்ட் ஹியர் ஃப்ளூரின் பிகம் p4 and neon is p5. ஓகே, வி காட் எவ்ரிதிங். இந்த கான்ஃபிகரேஷன் இதுல இருந்து ஒரு எலக்ட்ரான் எடுக்க போறேன். இங்க பார், இங்க பார், இந்த ப்ராசஸ் ஒரு எலக்ட்ரான் எடுக்க போறேன். அப்போ இந்த இடத்துல நீங்க பழையபடி பாருங்க, இதுக்கு செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி ஆர் என்தால்பின்னு பேர் வச்சிடலாம். போரான் கார்பன்
ஜென்ரல் ட்ரெண்ட் ஆர் எக்ஸப்ஷனல். ஜென்ரல் ட்ரெண்ட்னா ஜீன் டைப் பண்ணு, எக்ஸப்ஷனல்னா ஈன் டைப் பண்ணு. போரான் கார்பனுக்கு மட்டும் இப்ப ஜென்ரல் ட்ரெண்டா எக்ஸப்ஷனலா? ஜிஆர்இ மேக்ஸிமம் 10 பேர் டைப் பண்ணும். ஜிஆர்இ, ஜிஆர்இ ஜுவல்லர்ஸ் சீக்கிரம் 10 பேரா டைப் பண்ணிருக்கணும். ஜென்ரல் ட்ரெண்ட், ஜென்ரல் ட்ரெண்ட்னா லெஃப்ட் டு ரைட் இன்க்ரீசஸ், எக்ஸப்ஷனல்னா மாறி இருக்கும். ஓகே, ஹரிராஜ் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கான். தொடக்க விழாவா? தொடக்க விழா ஹரிராஜ். ஓகே, அனுஸ்ரீ வெரி குட். ஹியர் ஆஃப்டர் யார்? அட்சயா வெரி குட். அண்ட் அட்சயா இன்னமும் ஜெட்டு போயிட்டு இது ஃபிளைட்ல ஃபைட்டர் ஜெட்ல உட்காந்து பறக்க சல்லு சல்லுன்னு வெரி குட். நிதின் சூப்பரா வந்துட்டான் பாரு வேவ் லென்த்துக்குள்ள. ஹரிப்பிரியா, நித்யஸ்ரீ, ஓகே ஜீவஸ்ரீ, துர்காதேவி வெரி குட். துர்காதேவி, நிர்மல் வெரி குட். நிர்மல், கார்த்திகேயன், கார்த்திகேயன் வேகமா டைப் பண்ணும். கார்த்திகேயன் 2 தடவை போடுறான்டா. இல்ல இல்ல இல்ல, ஒரு தடவை தான், ஒரு தடவை. ஸோ யூ ஆல் செட் என்ன அப்படின்னா ஜென்ரல் ட்ரெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க இல்லையா? இப்போ what I'm asking here, p orbital not at all completely or off-filled configuration, but what about s orbital? What about s orbital? ఎలా చెప్పు, what about s orbital? What about s orbital? S orbital is completely filled configuration. S orbital what? Completely filled configuration. அப்போ இந்த p ஆர்பிட்டால்ல வந்து ஆஃப் ஃபில்டு கம்ப்ளீட்லி ஃபில் இருந்தா ஓகே, s ஆர்பிட்டாலை விட ஸ்டேபிள்னு சொல்லிடலாம். ஆனா ஹியர் s ஆர்பிட்டால் இஸ் த கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன். So more stable form, we have to provide large amount of energy to that. So here the first area is exceptional case. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேமா? ஹியர் வாட் அபவுட் நெக்ஸ்ட் டூ? ஸ்டார்ட் பண்ணுங்க. கார்பன் அண்ட் நைட்ரஜன், ஜெனரல் ட்ரெண்ட் ஆர் எக்ஸப்ஷனல் கேஸ்? ஸ்டார்ட் பண்ண சீக்கிரம் 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 சீக்கிரம். ஜெனரல் ட்ரெண்ட் ஆர் எக்ஸப்ஷனல்? ஓகே, அகைன் 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 ஸ்டார்ட் வித் ஜெனரல் ட்ரெண்ட். ஜெனரல் ட்ரெண்ட் அடிப்பா சார், எல்லாத்துக்கும் ஜெனரல் ட்ரெண்டே போடுவோம் சார். என்ன நடக்குதுன்னு பாத்துக்கலாம் அப்படின்னு எல்லாம் டைப் பண்றீங்களா என்னன்னு தெரியல. எனிவே ஜெனரல் ட்ரெண்ட் டப்பு டப்புன்னு டைப் பண்ணுங்கடா. டேய் யாரா அது? துர்காதேவி டி போட்டிருக்கீங்க. டி, டி சொல்லவே இல்லையே. ஏ கடல்லே இல்லையேப்பா டி. ஓகே, மேக்ஸிமம் எல்லாமே ஜெனரல் ட்ரெண்ட் கொடுத்துருக்கீங்க. அப்ரிஷியேட் யூ ஆல். ஏன் அப்படின்னா தட்ஸ் கரெக்ட். இல்ல அனு, இல்ல, நோ தலைவரே, நோ தலைவரே, நோ. ஏன் அப்படின்னா ஹியர் லெஃப்ட் டு ரைட் பாருங்களேன். இவன் P1, அவன் P2. இயர் என்ன இல்ல, இது கம்ப்ளீட்லி ஃபில்டு கிடையாது, ஆஃப் ஃபில்டும் கிடையாது. ஜெனரல் ட்ரெண்ட் தட்டி விடு. ஸோ கங்க்ராச்சுலேஷன், உங்க எல்லாத்தையும் கைத்தட்டிங்க நீங்களே. சூப்பர், கலக்கி விட்டீங்க எல்லாரும் மேக்ஸிமம். இப்போ நவ் ஹியர் நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் லெஃப்ட் டு ரைட் இன்க்ரீஸ் ஆகுமா? ஜெனரல் ட்ரெண்டா இல்ல எக்ஸப்ஷனலா? சீக்கிரம் சீக்கிரம், மீட்டிங் முடிய போதுரா. ஜென்ரல் ட்ரெண்ட், ஏன்னா அந்த பக்கத்து தான் கம்ப்ளீட் ஆஃப் ஃபில்ட் இருக்கான். இப்போ எப்படியா இருந்தாலும் அவனுக்கு தான் அதிகம், அதனால ஜென்ரல் ட்ரெண்ட். அடுத்து 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 அப்படியே நிப்பாடு, அப்படியே நிப்பாடு, அப்படியே நிப்பாடு. ஆக்சிஜனா ஃப்ளூரினா இதை மட்டும் சொல்லு. ஆக்சிஜனா ஃப்ளூரினா இதை மட்டும் சொல்லு, இதை மட்டும் சொல்லு, முடிஞ்சிருச்சு. ஆக்சிஜனா ஃப்ளூரினா. அட்ரா 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 அட்சயா தான் ஃபர்ஸ்ட். அட்சயா ரெண்டுமே டைப் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ஓவா இ வெரி குட். ஹரிராஜ் ஹரிராஜ் ஹரிராஜ். அடுத்து 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 சீக்கிரம் 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 சீக்கிரம். புல்லட்டு புல்லட்டு புல்லட்டு, அங்க பாருங்க அங்க பாருங்க, வருது பாருங்க, காலை வருது பாருங்க. வேற லெவல் வேற லெவல். ஸோ எனிவே எல்லாருமே எக்ஸப்ஷன் போடுறீங்க. ஐம் ஹாப்பி பிகாஸ் த ஆக்சிஜன் காட் ஆஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன். அப்போ ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜில ஆக்சிஜன் கம்மி, பட் செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜில ஆக்சிஜன் அதிகம். எக்ஸப்ஷனல் கேஸ் நோட் பண்ணி வச்சுக்கோ. இங்க வந்து ஜெனரல் ட்ரெண்ட். இப்ப மீட்டிங் முடியும், எல்லாரும் போயிட்டு டீ சீக்கிரம் அதே லிங்க்ல ஜாயின் பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சுக்கலாம். இதை நோட் பண்ணிக்கோங்க சரியா? எங்க என்ன முடியல.